திரிகோண சக்கர கணிதம். இந்த திரிகோண சக்கரத்தை நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இருக்கிற சக்கரங்கள்லேயே ரொம்ப எளிமையான மிக சீக்கிரமாக போடக்கூடிய சக்கரம் இந்த திரிகோண சக்கரம். இதுக்கான சூத்திரம் மாத்திரம் ஞாபகம் வச்சுருந்தா போதும். 1, 5, 9. முதல்ல திரிகோணம்னா என்னன்னு பார்த்துப்போம். இந்த திரிகோணம்ன்ற இந்த பாகையானது ஒரு 360 வட்டமுடைய வட்டத்திற்குள்ளாக தலா 120 பங்கு, அதாவது 120 டிகிரி பிரிக்கப்பட்ட ஒரு பகுதியாகும். ஒருவர் இங்கே பிறந்திருக்கிறாருன்னா அவருடைய திரிகோணமானது இந்த 3 இடங்களில் தான் திரிகோணம் சொல்லுவோம். இப்போது இந்த திரிகோண சக்கரத்தில் எப்படி கணிதம் பண்ணுறோன்றதை பார்க்குறோம். ஒரு ராசி மண்டலம், அதாவது 360 டிகிரியும் நம்ம 3ஆக பிரித்தோம்னா 120 வருது. ஒரு ராசி பிரமாணம், அதாவது 30 டிகிரி, இதையும் நம்ம 3ஆக பிரிக்கிறோம். தலைக்கு 10 டிகிரி வரும். இப்போது 10 டிகிரி தலைக்கு வருதுன்னா 360 டிகிரிக்கு டிவைடட் பை 10 இஸ் ஈக்குவல் 36. மொத்தம் 36 முறை ராசிகளில் வழியாக சுற்றி வரும். மொத்தம் இருக்கிறதே 12 ராசி தான். அப்போ 3 முறை சுற்றி வரும். இந்த 3 முறையும் மாற்றி மாற்றி சுற்றி வரும். இந்த மாற்றி மாற்றி சுற்றி வரக்கூடியதை நாம் இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சூத்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, 5, 9. இது 1, இது 5, இது 9. இப்படி தான் அந்த கணிதம் பண்ண போகிறோம். உதாரணமாக இப்போ நாம் எடுத்துக்கக்கூடிய ஒரு பாகை 156, 23, 12 இப்படி இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் பிறந்திருக்கிறார். இதுக்கு திரிகோணம் எப்படி போடணும் அப்படின்னா, இந்த 156 மாத்திரம் எடுத்துக்கோங்க. இதை பற்றி கவலையே பட வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு 10 டிகிரிக்கும் தான் ஒரு பாகம் பிரிச்சிருக்கிறதால இந்த 156 நேராக எடுத்துக்கோங்க. 10ஆல் வகுங்க. ரொம்ப சிம்பிள். உடனே உங்களுக்கு வந்துடும் 15.6. 15க்கு மேலே 0.6 இருக்குது. இப்போது இதை 16ஆக கணக்கு பண்ணிக்கோங்க. 16ஆக கணக்கு பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மொத்தம் 36 முறை ராசிகள் வழியாக போகும். நமக்குள்ள இருக்கிறது மொத்தமே 12 ராசி தான். அப்போது ஒரு முறை போயிட்டு 2வது முறை போகிறது தான் 16. 12க்கு உள்ள லெஸ் தென் 12 வந்தால் 1 முதலாக வச்சுக்கோங்க. மோர் தென் 12, அதாவது 13 அண்டு, அதாவது 13, 13க்கு மேல் போனால் 2 வச்சுக்கோங்க. அதாவது 2வது 5 கணக்கில் வச்சுக்கோங்க. இந்த 5, அதாவது இது உங்களுக்கு ஏரோ மார்க் காமிக்கிறேன்னே. அடுத்து 2வது ராசியோட முடிவு 24. அப்போ 25 அண்டு 25க்கு மேலே போனால் 3வது எண்ணான 9, இதை வச்சுக்க வேண்டியதான். இதுதான் துவக்கமாக வச்சுக்கணும். இதை வச்சுட்டிங்கன்னா இந்த கணிதத்தை ஈஸியாக போடலாம். இப்போ நான் சொல்லியிருக்கிறது 156, அதை 10ஆல் வகுத்துருக்கோம். 15.6 வருது. அதை 15க்கு மேலே இருக்கிறதால நம்ம 16ஆக எடுத்துக்கிட்டோம். இந்த 16 எங்கே இருக்குதுன்னா 13க்கு மேலே வரக்கூடிய 2ஆம் பிரமாணம், அதாவது 5க்குள்ளே இருக்குது இல்லையா. இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிள். பொறுமையாக பாருங்கள். 5, அடுத்ததா 9, அடுத்ததா 1, 5, 9, மீண்டும் 1, இப்படி தான் போடணும். போட்ட பிறகு இதை இப்படி நான் இப்படி போட்டுறேன். ஒரு சின்ன கேப் போடுறேன். இப்போது 5, 9, 1ன்னு இருக்குது. இப்போ நான் இதை எப்படி இன்டர்பிரேட் பண்ண போகிறேன்னு பாருங்கள். 5 எடுத்து 6, 9க்கு அடுத்து 10, 1க்கு அடுத்து 2, ஒரு கோடு போட்டு பிரிக்கிறேன். அப்புறம் 6க்கு அடுத்து 7, 10க்கு அடுத்தது 11, 2க்கு அடுத்தது 3, இப்படி ஒரு கோடு போட்டு பிரிக்கிறேன்.
அடுத்து 7க்கு அடுத்தது 8, 11க்கு அடுத்தது 12, 3க்கு அடுத்தது 4. இதுதான் துவக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 16 வருது. 12ஓட முதல் வரிசை முடிஞ்சிடுச்சு. அதாவது இப்போ 2ஆம் வரிசைக்குள்ளே இருக்கிறது, அதாவது 12க்கு மேலே இருக்கிறதால 2ஆம் வரிசையை இது 13ஆம் ராசி, 14ஆம் ராசி, 15ஆம் ராசி, 16ஆம் ராசி. இது பாருங்கள், இது 13, இது 14, இது 15, இது 16. உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக போட்டிருக்கேன் 16. 16ம்னா என்ன ராசி அப்படின்னா அதுக்கு நேராக 6 இருக்குது. 6ன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி. கன்னி ராசி. இப்போது திரிகோணத்தில் 156, 23க்கு ஒருத்தர் பிறந்திருந்தார்னா திரிகோணத்தில் அந்த கோள், அதான் அந்த கிரகத்தை கன்னி ராசியில் போடணும். இது 156 இருந்தால். இப்போ இன்னொரு உதாரணத்தையும் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் தொடர்ந்து செஞ்சு பார்த்தோம்னா நமக்கு பயிற்சி வந்துடும். இப்போ 156ன்னு இருக்குது. இதை எடுத்துகிட்டு நான் அதுக்கு மேலே, அதாவது 3ஆம் பிரமாணத்தில் நான் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். 3ஆம் சுற்று. இப்போ பார்த்தீங்கன்னா 282, 33, 40 இதில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னா இது எப்படி பண்ணோம்? சிம்பிள். 282 மாத்திரம் எடுத்துக்கினா போதும். 282 அதை 10ஆல் வகுக்கிறோம். 28.2 அப்படின்னா 29ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா 28.2க்கு மேலே இருக்கிறதால இது 29ஆக எடுத்துக்கோங்க. 29. இப்போ 29ன்னா இது 13க்கு மேலே இருக்குது, 25க்கும் மேலே இருக்குது. அப்போது 3ஆம் பாகம் 9 முதல் எண்ணாக குறிக்கணும். 9. அடுத்தது 9க்கு அடுத்து என்ன வரும்? திரும்பியும் 1 வரும். மீண்டும் 1க்கு அடுத்து என்ன வரும்? 5 வரும். இப்படி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், 9க்கு அடுத்தது 10, 1க்கு அடுத்து 2, 5க்கு அடுத்து 6, 10க்கு அடுத்து 11, 2க்கு அடுத்து 3, 6க்கு அடுத்து 7 மூடிட்டேன். எகைன் 11க்கு அடுத்து 12, 3க்கு அடுத்து 4, 7க்கு அடுத்து 8. இப்போது இது 29 இருக்குது இல்லையா? 25க்கு மேலே 25, 26, 26, இது 27, இது 28. 28 10ஆம் ராசி. 29 2ஆம் ராசி. 2ஆம் ராசினா என்ன வரும்? 2 = ரிஷபம். திரிகோணத்தில் ரிஷப ராசியில் அந்த கிரகத்தை போட வேண்டியது தான். மிக எளிமையான ஒரு கணித முறை. தொடர்ந்து பயிற்சி செய்தால் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அத்தனை 9 கிரகங்களும் லக்னத்தை உட்பட அனைத்தையும் வெகு எளிதாக திரிகோண சக்கரத்தை உருவாக்கிடலாம். நன்றி.